சிறை. சிறை வந்து ஆரம்பிச்சது வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ண ஒரு நாள். ஃபோன் பண்ணி, "தமிழ் உங்கள பார்க்கணும். எப்ப வரீங்க? எப்ப வந்து பார்க்கலாம்?" நான் கேட்டேன். "சார் நானே வரேன் சார். நீங்க ஏன் சார் வரீங்க?" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நேரா வந்தாரு. வந்துட்டு சும்மா பேசிட்டு இருந்தோம். ஒரு 1 ஹவர் பேசிட்டு இருந்துட்டு, "சார் ஒரு லைன் இருக்கு சொல்றேன் கேட்கிறீங்களா சார்ன்னாரு." "சொல்லுங்க சார்" தமிழ்ன்னு சொன்னேன். "ஒரு 5 நிமிஷம் சொல்றேன் சார்ன்னு" சொன்னாரு. ஆனா அது 40 நிமிஷம் கதையா மாறிச்சு. 40 நிமிஷம் சொல்லிட்டு நான் சொன்னேன். எப்படி சார் இருக்குன்னு கேட்டாரு. பையன் ஃபர்ஸ்ட் படம் இத பண்ணலாமா? அப்படின்னு கேட்டேன். சார் உங்களோட கால்னாரு. இல்ல, இல்ல இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னேன். சார் எல்லா அப்பாவும் ஒரு ஹீரோவா ஆக்கணும்னு தான் நினைப்பாங்க. நீங்க ஏன் சார் இந்த கதையில நடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு, நான் வெற்றி சாரோட படம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணணும். கார்த்திக் சார் எப்படி வந்து பருத்திவீரன்ல பண்ணாரோ, அந்த மாதிரி பையனை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நானு அப்படின்னேன். ஸோ உண்மையாலும் நீ சொல்றீங்களான்னு கேட்டாரு. ஆமா தமிழ் அப்படிதான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னேன். தமிழ் உடனே முடிவு பண்ணி கதையை ஃபைனல் பண்ணோம். யார் டைரக்டர் போடலான்னு சொல்ல போகும்போது, தமிழ் வந்து என்னால பண்ண முடியாது. நான் வந்து இன்னொரு கம்பெனில பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கும்போது, அப்பதான் வந்து செலக்ட் பண்ணது சுரேஷ். சுரேஷ் உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் வெற்றி சட்டை சொன்னோம். சுரேஷ் வச்சு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டோம். பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் சுரேஷ் உள்ள வந்தாரு. இதுக்கப்புறம் ஹீரோ யார் போலான்னு சொல்லும்போது, தமிழ் ஒரே ஆப்ஷன் விக்ரம் சார் மட்டும்தான். விக்ரம் பிரபு மட்டும்தான் பண்ண முடியும். அப்படின்னு தான் வந்து ஆரம்பிச்ச படம் தான் இந்த படம். ஒவ்வொன்னா ஒண்ணு செட்டில் ஆகும்போது எடிட் அப்படின்னு போகும்போது நோ டவுட் ஃபிலோ மட்டும்தான். ஏன்னா ஃபிலோ இந்த படத்தை வந்து தோல்ல சுமந்திருக்காப்புல. கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க ஃபிலோ. அப்புறம் அக்ஷய்க்கு பண்ண போகும்போது கேஸ்டிங்கா பாத்தீங்கன்னா, கேஸ்டிங் ஆக்டர் வந்து டைரக்டர் வந்து வந்தாப்புல சூரி சார் வந்து அவ்வளவு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு அக்ஷய் பண்ணிருக்கான் அப்படிதான் நான் சொல்ல முடியும். அப்படியே ஒவ்வொரு டெக்னீஷியனா பார்க்கும்போது மியூசிக் முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபிலோட்டே விட்டுட்டேன். ஃபிலோ பாத்துக்கங்க அப்படின்னா, நீங்க எதுலையும் தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படில. இந்த படத்தை மொத்தமா நூத்துக்கு நிப்பாட்டினது ஃபிலோ அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மாதேஷ் கேமரா அப்படி பாத்தீங்கன்னா, என் டீம்ல இருந்து அருண் மணி, அருணோட இது பயங்கர இது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் லைன் பை லைன் இந்த டைலாக் ஃபைனல் பண்ணிட்டு வந்தாப்புல. இந்த மாதிரி பண்ணி தான் ஒண்ணுன்னா இந்த படத்தை வந்து முடிச்சு கொண்டு வந்தோம். இன்னைக்கு 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் சார் மட்டும்தான். இன்னைக்கு விஜய் சார் வந்து அன்னைக்கு ஒரு மாஸ்டர் கொடுத்தங்காட்டி தான் அதை கரெக்டா அந்த லாக்டவுன் டைம்ல போய் சேர்த்தன ஒரு ரீசன் தான் வந்து லியோ ஒன்று பண்ணேன். லியோ பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லா பேசுது அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம். சார் இன்னைக்கு தான் நான் உங்களுக்கு நன்றி கடன் படுவேன் நான் எப்பவுமே.